சொல்லி ஒரு 2 நிமிடம் 1 நிமிடம் கண்களை மூடி, ஆவியானவரே என்னோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. உடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் என் வாழ்வில் நிறைவேறும்படி ஜோதிகளின் பிதாவாம் உம்மிடத்தில் இருந்து ஆவியானவர் மூலம் இயேசுவின் நாமத்தில் கடந்து வரட்டும். ஆமேனப்பா. அடிமையை தாழ்த்துகிறேன், நீங்கள் வெளிப்படுங்க இயேசுவின் மூலம் பிதாவே. இன்றைக்கு நான் என்ன வார்த்தை வாக்காக கொடுக்க வேண்டும் என்று நான் தேவ சன்னிதானத்தில் காத்திருந்த பொழுது, கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14-15 புதிய ஏற்பாட்டில் 276ஆம் பக்கம் படிங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. ஏசப்பா உங்களை பார்த்து தான் இன்னைக்கு சொல்கிறாங்க, மகளே உனக்கு எதிரடையாக உன் குடும்பத்துக்கும் கணவன் மனைவி வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, தொழில், ஊழியத்துக்கு விரோதமாக சத்துருக்கள் வைத்திருந்த கையெழுத்தை, யாருக்கு விரோதமாக? உங்களுக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அதென்ன நடுவில் இருந்து எடுத்து அப்படிங்கும்போது யோசித்து பார்த்தேன். நடுப்பகுதி ரொம்ப முக்கியம் பாருங்க. எல்லாரும் சொல்லுவாங்க இந்த நடுக்குறுக்கில் ரொம்ப வேதனையாக இருக்கும்பாங்க. நடுக்குறுக்குன்னா ஸ்பைனல் கார்ட், முதுகு தண்டுவடை எலும்பு, அதில் அடிபடாமல் பார்த்து கொள்ளணும்பாங்க. விழுந்ததில் அடிபட்டுருச்சுன்னா படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க கூட இருக்கிறாங்க, மரத்துலேருந்து விழுந்து நடுக்குறுக்கில் அடிபட்டதுனால நடக்கவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. பிரதர், நடுப்பகுதி. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் அழைப்பில், ஆமேன், மைய பகுதியில் இருந்து கொண்டு கிரியை செய்கிற சத்துரு உருவாக்கின ஆயுதம், சாத்தான் உருவாக்கின ஆயுதம் சில கையெழுத்து. இவங்க வாழ்க்கை இவ்வளவுதான். வியாதி வரணும், வியாதியிலேயே மாண்டு போகணும், தரித்திரம் வரணும், அவமானம் வரணும், நிந்தை வரணும், வெட்கம் வரணும், கேவலம் வரணும், பிள்ளைகள் தூற்றி திரியப்படும் அளவுக்கு மோசமா மாறணும். சத்துரு வைத்திருந்த கையெழுத்தை கர்த்தர் இன்றைக்கு குலைத்து போடுகிறார், அழித்து போடுகிறார். அது உங்கள் நடுவில் இருக்க போவதே இல்லை. ஆமேன் சொல்லுங்கள. எங்க அது இருந்தா உங்களால் செயல்பட முடியாதோ அதை நோக்கி செய்யப்பட்ட கிரியைகள் அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. அது இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகும். மனம் தளராமல் இருங்கள். உங்கள் காரியம் தோற்று போனது போல இருக்க நீங்க நினைக்கலாம். இல்லை, உங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிற இயேசு கிறிஸ்து, ஆமேன், கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக வெற்றி சிறந்திருக்கிறார். எனவே நான் சொல்லுகிறேன், உங்கள் காரியமும் வெற்றியாய் மாறும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியம், ஐயா இது நடந்தாதானே முடியும் அப்படின்னு சொல்லி எந்த காரியத்துக்கெல்லாம் ஆவலோடு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் எல்லாம் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் இந்த வாக்கை கொடுத்துட்டார். ஆமேன். தேசத்துக்காக ஜெபிக்க வருகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை தான் 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 நாளாகமும் 7:14 படிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு, அவர்கள் குடும்பத்துக்கு, அவர்கள் ஊழியத்துக்கு, அவர்கள் பிள்ளைகளின் படிப்புக்கு, அவர்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு நான் செழிப்பை கொடுப்பேன், சேமத்தை கொடுப்பேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அவர் சொல்றது என்னது?
என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் ஜனம். ஆமேன். எப்படி சொல்ல முடியும் என் ஜனம்னு? அங்கே பாவம் செய்கிறவங்க மாதிரி காமிச்சிருக்கு, பொல்லாத வழிகளில் இருக்கிறவங்கன்னு சொல்லுது, தாழ்மை கெட்டவங்கன்னு சொல்லுது. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்ற? என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய பிள்ளை. இது உலகத்தான குறிக்கல. ரட்சிக்கப்படாத உங்கள் கணவனை குறிக்கவில்லை, ரட்சிக்கப்படாத உங்கள் பிள்ளைகளை குறிக்கவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு என்னும் நாமத்தை கொண்டு செபிக்கிற பிள்ளை நீ. ஆமே. நீங்கள் நினைக்கிறீங்க என் புருஷனால தான் எனக்கு இவ்வளவு கேடு, அவரால் தான் நான் கஷ்டப்படுறேன், என் பிள்ளையால நான் துன்பப்படுறேன். நோ, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட நீ உன்னை முதலாவது தாழ்த்து. ஆமேன். முதலாவது தாழ்த்தி என் முகத்தை தேடு, ஜெபம் பண்ணு, பொல்லாத வழியை விட்டு விலகு. ஆமேன். அப்பொழுது பாவம் மன்னிக்கப்படும். பாவம் மன்னிக்கப்படும் போது சேமம் வரும். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க. இன்னைக்கு இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற, கலந்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் சில குறைகளை காண்பிக்கிறார். தாழ்மை, முகத்தை தேடுற அனுபவம், ஏசப்பா முகத்தை தேடுற அனுபவம், ஜெபம் பண்ணுகிற அனுபவம், ஏதோ ஒரு பொல்லாத வழி, பிடிக்காத வழி, அதை விட்டு விலகி வா. இன்னும் பாவம் மன்னிக்கப்படாம இருக்கு. சில பாவத்தை நீ மறைக்கிறன்னு அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஒருவேளை பாவம் என்னன்னு தெரியுது, பாவத்தை அறிக்கையிடுகிற அனுபவம் வந்துட்டு, அதை விட்டு விடுகிற அனுபவம் வரலையே. ஆண்டவர் இன்றைக்கு விட்டு விடு, சேமம் வரும், செழிப்பு வரும். நான் உனக்கு முன்பு கொடுத்த வாக்கு உனக்கு எதிரடையாய் சத்துரு வைத்திருந்த கையெழுத்தை குலைத்து அதை உன் நடுவில் இராதபடி எடுத்து அதில் இருக்கிற துரைத்தனம் அதிகாரத்தை வெளியரங்கமாய் உரிந்து சிலுவையின் மேல் ஆணி எடுத்து வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிற வெற்றியின் ஆசீர்வாதம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வரணும்னா தாழ்த்தணும். கர்த்தர் தாழ்மையை விரும்புகிறார். ஆமேன். உங்க எல்லாருக்கும் தாழ்மை இருக்கா? ஆமேன். நம்ம வாயினாலெல்லாம் தாழ்த்துவோம், நான் பாவிப்பா, நான் தூசிப்பா, நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர் எங்கே ஸ்கேன் பண்ணுவார்? இருதயத்தை பார்ப்பாரா. வெளியே வாய் சொல்லிவிடலாம், நாங்கள்லாம் பாவிப்பா, நாங்கள்லாம் உதவாதவங்க, டயலாக் அடிக்கும். ஆனால் இருதயத்தில் கொஞ்சம் கூட மேட்டிமை வந்து விடக்கூடாது, கொஞ்சம் கூட கணத்தை தனக்கென்று எடுத்து விடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலருக்கு சில ஆவிக்குரிய பெருமை உண்டு. அதனால்தான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நான் எவ்வளவு ஜெபிக்கிறேன், என்கிட்ட எவ்வளவு பெரிய அக்கினி இருக்கு, என்கிட்ட எவ்வளவு பெரிய வல்லம் இருக்கு அப்படின்னு தற்பெருமை உள்ளே இருக்கும். கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். தாழ்மை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் தேவன் கிருபை அளிக்க முடியும். தேவனுடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளை பூரணமான வெற்றியை பெற முடியும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்கிட்ட இருக்கிற பரிசுத்தம் என்ன, நான் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறேன், நான் எப்படிலாம் ஊழியம் செஞ்சுருக்கிறேன், நான் எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் சபைக்கு போகிறேன் தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஒரு நாளும் சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. அடுத்தது, தாழ்மையின் பெரிய அடையாளமும் உருவமும் யாருன்னா தாவீது. ஆமேன். எப்படி திரும்ப அதை கண்டுபிடிக்க முடியும்? தாவீது எல்லா இடத்துலையும் தன்னை தேற்றதை விட, தன்னை தாழ்த்துறதை விட தாவீதுக்கிட்ட இருந்து ஒரு கேரக்டர் என்னென்னா, நான் அதை யோசித்து பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தாழ்மைக்கு அடையாளமே மற்றவங்களை கனப்படுத்தவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமேன். ஒருவன் தாழ்மை உள்ளவன் என்பதற்கு அடையாளம், உங்ககிட்ட தாழ்மை இருக்குன்னா மற்றொருவரை கனப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் உங்ககிட்ட இருக்கணும். ஆனால் நம்ம நிறைய நேரம் என்ன செய்யறோம் தெரியுமா? கனவீனப்படுத்துருவோம், ஏளனமாக பேசிட்டு விட்டுருவான். ஆமாம், அவ கூட்டத்துக்கு போய் அவ ஜோமணி, அவ ஜபத், அவன் ஒரு ஊழியக்காரன், நான் பார்க்காத ஆளா, இதை பேசிடுவோம். அது தப்பு. அது ஆண்டவரை துக்கப்படுத்திடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், தாழ்மை வாயின் வார்த்தையில் இருக்க வேண்டும், இருதயத்தில் இருக்கும். எப்படி தாவீதுக்கு இந்த தாழ்மை இருந்துச்சுன்னா, சவுல் பாருங்க, சவுலுக்கு வந்தது பொறாமை. ஏன்னா பெண்கள் எல்லாம் பாடினாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று பெருமை பாடினவுடன் சவுலுக்கு வந்தது பொறாமை. பொறாமை பிடித்தவன் எப்படியாவது இந்த தாவீதை விடவே கூடாது, தீட்டு கட்ட வேண்டும் என்று முழு சேனையோடு தேடினான். மலைகள் குன்றுகள் எல்லாம் தாவீது அப்படியே தன் கூட்ட ஜனங்களோட ஒழிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஒரு காலை வேளையோ அந்த சவுல் தேடி போன சவுல் ஒரு குகைக்குள்ள தனக்கு டாய்லெட் வருது, ரெஸ்ட் ரூமுக்கு போகிறார். போகிற இடத்துல தாவீதோட கண்களில்
சவுல் மாட்டிக்கொள்கிறார். இப்போ தாவீதோட கையில் என்ன இருக்கு? பட்டயம் இருக்கு. நினைச்சா என்ன செஞ்சிடலாம்? சவுலை கொலை செய்து விடலாம். ஆனால் சவுல் தாவீது என்ன பண்ணிட்டார்? சவுலோட சால்வையில் உள்ள ஒரு முனையை மட்டும் வெட்டிட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்ததற்கு அதுக்கே அவர் பதறி போனார்னு வசனம் இருக்கு. ஆமேன். அவர் ஏன்னா தாவீதுக்கு பெருமையே வரலங்க. சவுலை ஆண்டவர் எப்படி தேர்ந்தெடுத்தார்னா, நல்லா கவனிக்கணும், இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஜனங்களுடைய வற்புறுத்தலாலையும் ஜபத்தினாலையும் தான் சவுலை கொண்டு வந்தார். தாவீது எப்படி கொண்டு வந்தார்? இருதயத்துக்கு ஏற்றவனாய் தெரிந்தெடுத்து கொண்டு வந்தார். சவுலோட தலைக்கு போனது குப்பி அபிஷேகம், ஆனா தாவீதோட தலைக்கு வந்தது கொம்பின் அபிஷேகம். அப்போ கிரேடெல்லாம் யாருக்கு தான் கூட? தாவீதுக்கு தான் கூட. தாவீதுக்கு தான் பவுஸ் அதிகம், மவுஸ் அதிகம். நினைச்சிருந்தா தாவீது இப்படி நினைச்சிருக்கலாம், பாத்தியா கடைசியில் என்கிட்ட மாட்டுனியான்னு தலையை வெட்டியிருக்கலாம். ஆனால் அந்த தாவீது தாழ்மை உள்ளவர் என்றதற்கு ஒரே அர்த்தம், சவுலின் மேல் வைத்த தேவனுடைய அபிஷேகத்தை தாவீது கனப்படுத்தினார். இதான் தாழ்மை உள்ளவர்கள் செய்கிற காரியம். ஆமேன். தாழ்மை உள்ளவர்கள் மற்றவர்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கணும். ஆமேன். ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு. உங்களை பகைக்கிறவங்க, உங்களை விரோதிக்கிறவங்க, உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க ஜெபிக்கிற கூட்டத்துக்குள்ள இருக்காங்களா? ஊழிய கூட்டத்துக்குள்ள இருக்காங்களா? சபைக்குள்ள இருக்கிறாங்களா? அவங்க அபிஷேகிக்கப்பட்ட உங்களை, அழைக்கப்பட்ட உங்களை, தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை எந்த விதத்திலையும் பேசலாம், சித்திரவதைப்படுத்தலாம், பாடுபடுத்தலாம். ஆனா அவங்க மேல நீங்க வெற்றி அடையணும்னா நீங்க தாழ்மையா தான் இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். கிறிஸ்டியானிட்டி டிஃபரண்ட். நம் சுய புத்தியின் மேல் சாய்வது அல்ல, தேவனுடைய வார்த்தையில் சார்ந்து நிற்பது. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற தாழ்த்து. எங்கேயோ ஒரு பேச்சுல கௌரவம் இருக்கா? உங்க பேச்சுக்குள்ள எங்கேயாவது துணிகரம் இருக்கா? நீங்க நல்ல பிள்ளை தான், விபச்சாரம் பண்ணல, கொலை பண்ணல, திருடல, நீங்க அபிஷேகம் பெற்ற பிள்ளை, அழைக்கப்பட்ட பிள்ளை. உங்களுக்கு கிருபை வரங்கள் இருக்கலாம், தாளந்து இருக்கலாம், சில பொறுப்பு இருக்கலாம். ஆனா உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கு? அது தாழ்மையா இருக்கான்னு பாக்குறாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். சில நேரம் நம்மளே மற்றவங்களை சீப்பா இடம் மனசுக்குள்ள போடுவோம், வெளியெல்லாம் போட மாட்டோம். வெளியே பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட். நம்ம உள்ள நினைப்போம், வந்துட்டான் பாரு, இவன் அவ்வளோ பெரிய ஆளா, நான் தான் எல்லாத்துலேயும். இருதயம், ஆண்டவர் சொல்ல தாழ்மையை இருதயத்துக்குள்ள வை. ஆமேன், ஹல்லேலூயா. அடுத்தது, அவர் முகத்தை தேடு. நீ எதை தேடுறமா? உனக்கு வெற்றி வேணும். உன் ஃபினான்சியல்ல நீ தோற்று போயிருக்கு, கணவன் மனைவி வாழ்க்கை தோற்று போயிருக்கு, கோர்ட் வழக்கு தோற்று போயிருக்கு, உங்களுடைய காரியம் எல்லாம். நீ யாரை தேடுகிறாய்? இதற்கு தீர்வு யார் என்று தேடுகிறாய்? யார் மேல உன் நம்பிக்கை? கர்த்தர் சொல்றார், தாழ்த்தி என் முகத்தை தேடு, ஆண்டவர் முகத்தை தேடு. அப்போ உங்க ஆசை, எஸ்ஸப்பா நான் சோமனை வந்திருக்கிறேன், உங்க முகத்தை பார்க்கணும், உங்க பிரசன்னத்தை பார்க்கணும், உங்க வெளிச்சத்தை பார்க்கணும், உற்று கவனிக்கணும், ஒரு எதிர்பார்ப்போட இருக்கணும். கர்த்தர் தன் முகத்தை காண்பிப்பார். அவருடைய முகத்தை பார்க்கிறவங்க வெட்கப்பட்டே போனதில்லை. உங்களுக்கு வெட்கம் வரக்கூடாதுன்னா அவர் முகத்தை தேடணும். எஸ்ஸப்பா உங்களை பார்க்க ஆசையா இருக்குப்பா. இன்னைக்கு போர் அடிக்கணும்னா செல்போனை பார்க்க ஆசையா இருக்கு, யார் வீட்டுக்காவது போய் கதை அடிக்க ஆசையா இருக்கு, யாரோடு கூடயாவது பேச ஆசையா இருக்கு. ஆனா ஆண்டவர் யோசிப்பார், என் முகத்தை யாராவது தேடுறாங்களா? ஆண்டவர் முகத்தை தேடணும். ஆமேன் சொல்லுங்க. அடுத்தது அவர் சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணு. ஆமேன். வெற்றி வேணுமா? ஜெபிக்கிற வெள்ளிக்கிழமை மட்டும் ஜெபிக்க கூடாது, செவ்வாய்க்கிழமை மட்டும் ஜெபிக்க கூடாது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஜெபிக்க கூடாது, குடும்ப ஜெப நேரத்தில் மட்டும் ஜெபிக்க கூடாது. கர்த்தர் சொல்ற எப்பொழுதும் ஜெபம் பண்ணு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணு. ஜெபத்தை நிறுத்தவே கூடாது. பயணப்பட்டாலும் நடந்தாலும் நீ சிந்திக்க இடம் கொடுக்காத, கவலைப்படாத. தூங்கினாலும் உங்க இருதயத்தை பிராக்டிஸ் பண்ணி வைங்க, உங்க இருதயம் ஆண்டவரோட பேசுகிறது போல. அப்படி முடியும் தெரியுமா? அதான் தியானம். உங்க சரீரம் தூங்கினாலும் இருதயம் ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருக்கணும். அதை எப்படி உணர முடியும்னா, நீங்க எப்பமாவது தூக்கம் டிஸ்டர்ப் ஆகி மாம்ச கண்களை திறந்து பார்க்கும்போது உங்க இருதயம் ஜெப எண்ணத்திலேயே இருக்கும். எத்தனை பேர் அதை அடைஞ்சிருக்கீங்க? ஆமேன் சொல்லுங்க. அதுதான் ஆழமான அனுபவம். அடுத்தது சொல்லுகிற, பொல்லாத வழியை விட்டு விலகு. எங்கேயோ பொல்லாத வழிக்குள்ள, பொல்லாத வழினா என்ன? அந்த உலகம் பொல்லாங்கானனுக்குள் விழுந்து கிடக்கிறது, பொல்லாங்கானனுக்குள் விழுந்து கிடக்கிறது. நீ அந்த வழியில நிக்காத, பாவியோட வழியில நிக்காத, பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்காராத, துன்மார்க்கன் ஆலோசனையை கேட்காத. ஆவியை பகுத்தறிஞ்சு உன்னை விடுவிச்சுக்கோ. பொல்லாத வழியை விட்டு விலகு. ஆமேன்.
எங்கேயோ நீங்கள் பொல்லாத வழியில் ட்ராவல் பண்ணுறீங்களா? கவனமாக இருந்து ஆராய்ந்து பார்த்து வழியை விட்டு வா. அடுத்தது பாவத்தை அறிக்கையிடு. ஆமேன். ஆண்டவரே நான் பாவி. ஆண்டவற்றை கேளுங்க. முதல்ல பிசாசை எதிர்க்கிறதுக்கு முன்னாடி, மந்திரத்தை எதிர்க்கிறதுக்கு முன்னாடி, தரித்திரத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி, நான் யார் ஆண்டவரே? நான் பாவி ஆண்டவரே. சிலர் சொல்லும் பொழுது எப்பொழுதுமே மற்றவங்களை குற்றப்படுத்தியே பேசுவான். நான் ஆண்டவர் யாரை விரும்புகிறாருன்னா, பாவியாகிய என் மேலே கிருபையாக இருங்கப்பா, இதுக்கு நான் தான் காரணப்பா. எங்கேயோ ஒரு இடத்துல நமக்குள்ள பொல்லாத வழி இருக்குது. சும்மா பிசாசு நுழையவே மாட்டான். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அடுத்தது பாருங்க, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகினான். ஆமேன். அவர்களுக்கு நான் சேமத்தை கொடுப்பேன். இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்களா ஆண்டவற்றை? அப்படி இருக்கிற இடத்துல எழும்பலாமா? எழும்பி, ஆண்டவரே என்னோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் பேசுங்க. உங்களை தான் தேடி வந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்றார், பொல்லாத வழிகள் என்ன? ஆராய்ந்து பார். பொல்லாத வழிகள் என்ன? ஆராய்ந்து பார். ஐயா போன வாரம் பேசினார், கோபத்தை குறித்து பேசினார். கோபம் வேண்டாம் உனக்கு. கோபம் முன்கோபம் தான் உன்னை அழிக்குது. கோபப்படுத்துவாங்க, எரிச்சல் படுத்துவாங்க, எல்லாத்துலேயும் டெஸ்ட் வைப்பார். நம்ம எதில் வீக்காக இருக்குமோ நல்லா கவனிங்க. நம்ம 12ஆப்பு 10ஆப்பு படிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அடிக்கடி டெஸ்ட்டு எதில் வைப்பாங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட் எதில் வீக்கோ, குறிப்பாக இங்கே நம்ம மேல்நிலைப் பள்ளியிலலாம் இங்கிலீஷ்லேயும் மேக்ஸ்லேயும் வைப்பாங்க, கெமிஸ்ட்ரியில் வைப்பாங்க, ஃபிசிக்ஸில் வைப்பாங்க. ஏன்னா பிள்ளைங்க எதில் வீக்கோ டெஸ்ட் வரும். நீ இச்சையில் வீக்கு, கோபத்தில் வீக்கு, பெருமையில் வீக்குன்னா அந்த சோதனை வரும். அதை ஜெயிக்கிறதுக்கு எப்பொழுதும் அவர் முகத்தை பார்க்கணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும், எப்பொழுதும் பாவத்தை அறிக்கையிடணும். உள்ளத்தில் ஒரு தாழ்மை இருக்கணும், தாழ்மை இருக்கணும். நமக்கெல்லாம் ஒரு தாழ்மை இருக்குது. எப்படி தெரியுமா? அந்த அக்காவுக்கு நல்ல வாழ்க்கை அவங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கு, எனக்கு அவ்வளவுதாண்டே, நான் இப்படி தான் இருப்பேன், என்ன செய்ய? இது தாழ்மை இல்லை, இது வெப்ராளம், இது வைத்தறிச்சல். இது நிறைய பேருக்குள்ளே இருக்குது. அவங்களுக்கு கொடுத்து வச்ச மாப்பிள்ளை. ஆமேன். அங்கே போனால் தான் தெரியும், வெளியே பார்க்குறதுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் ஓட்டவாய் எல்லாத்தையும் சொல்லுவீங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க. சில நேரம் நீங்கள் ஜெபிக்கிறதுனால உங்கள் கணவரை பற்றி காட்டி கொடுத்துருப்பார், பிள்ளையை கொடுத்து காட்டி கொடுத்துருப்பார். இவங்க இவ்வளவு தானே. சில பேருக்கு காட்டியே கொடுக்க மாட்டார். ஏன்னா உங்களுக்கு காட்டி கொடுத்தாலும் நீங்கள் இருப்பீங்கன்னு தெரியும். சிலருக்கு காட்டி கொடுத்துட்டு அவங்க இருக்க மாட்டாங்கன்னு தெரியும். ஆமேன். எல்லா வீட்டுக்கும் வாசப்படி உண்டு. நம்ம எப்படி தாழ்த்துவோம்? அவருக்கு அவங்க மாப்பிள்ளை என்ன, கவர்மெண்ட் மாப்பிள்ளை, 1ஆம் தேதி ஏன்னா சம்பளம் வந்துடும். எங்களுக்கு அப்படியே அன்றாட காட்சி, கூலிக்காரங்க நாங்கள் ஏழைங்கடே அப்படி சொல்லிட்டு போகிறது தாழ்மையே கிடையாது. அதெல்லாம் அது பெரிய பெருமை. தன்னை பெருசாக தாழ்மை இருதயத்தில். தாழ்மைனா கனப்படுத்தணும். அவங்க ஏழையோ பணக்காரனோ, நீ யார்? அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை. நீ யார்? அழைக்கப்பட்ட பிள்ளை. நீ யார்? அவர் முகத்தை தேடுகிற பிள்ளை. நீ யார்? எப்போதும் ஜெபிக்கிற பிள்ளை. உங்களுக்கு கனப்படுத்த தெரியணும். ஒருத்தர் அபிஷேகத்தை கனப்படுத்துங்க, ஜெபிக்கிறவங்க அடுத்த ஜெபிக்கிறவங்களை கனப்படுத்துங்க, ஊழியங்களை கனப்படுத்துங்க, ஏழையை கனப்படுத்துங்க, திக்கற்ற பிள்ளையை கனப்படுத்துங்க. எல்லா கனத்தையும் கர்த்தருக்கு கொடுங்க. பாத்தியா நான் ஜெயிச்சிட்டேன்ல அப்படி கூட சொல்லாத. கர்த்தருடைய கிருபை, கிருபை, கிருபை. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா என் பிள்ளை இப்படி வர்றதுக்கு? சொல்லாத, சொல்லிடாத. நான் எவ்வளவு ஓடுனேன் சாடுனேன். நோ, கர்த்தர் கிருபை. ஏசப்பாவை வச்சிருங்க. என் கனத்தை வேறு ஒருவனுக்கும் கொடேன். சகோதரி, நீ இதை செய்து கொண்டே இரு, நீ வெற்றி அடைந்து விடுவாய், வெற்றி அடைஞ்சிருவ. அந்த துரைத்தனம் அதிகாரமும் ஓடியே போகும். ஏன்னா தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். மரியாளின் தாழ்மையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். இயேசு கருவறையில் பிறந்தார். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்கள் உள்ளத்தில் இயேசு வர வேண்டும், வெளிச்சமாய் வர வேண்டும். அப்பொழுது ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். என் ஜனம் தன்னை தாழ்த்தி. சொல்லாதீங்க என் புருஷன் காரணம், அந்த ஆளு சரியில்லை, என் மாமியார் காரணம், மாமனார் காரணம். நான் தான் காரணம் சொல்லணும். நான் தான் காரணம், நான் தான். நல்ல கவனிங்க. நீங்கள் எல்லாரும் கஷ்டப்படுறதுக்கு பின்னாடி கண்டிப்பாக சாத்தா இருக்கா, நான் இல்லைங்கள. ஆனால் அதுக்கு காரணம் அடிப்படை நம்ம தான் இருப்போம். ஏன்னா அந்த உலகத்துக்குள்ள முத பாவம் வர்றதுக்கு காரணம். எல்லாரும் சொன்னாங்க, சர்ப்பத்தை ஏன் உள்ளே வச்சார், ஏன் அந்த கனியை வச்சார், எல்லாம் டயலாக் அடிப்பாங்க. ஏன் ஏவாள் கீழ்ப்படியலை, ஏன் ஏவாள் அதை புசிச்சா, அதை பார்க்க மாட்டோம். ஏன் எல்லாம் வச்சாரு? இன்னைக்கு பழி தூக்கி போடுறோம். ஆதாம் என்ன சொன்னால், இந்த ஏவாளால் தான் நான் சாப்பிட்டேன். ஏவாள் என்ன சொன்னால், இந்த பாம்பு தான் காரணம். இதுதான் தன்னை தாழ்த்தாததற்கு முதல் அடையாளம். அடுத்தவங்களை பிளேம் பண்ணுறது, மற்றவர்களை குற்றப்படுத்தாதே.
யாரையும் குற்றப்படுத்தாதீங்க. நான் தான் காரணம் ஆண்டவரே. எங்கேயோ ஒரு இடத்துல உங்க சித்தம் செய்யல, எங்கேயோ ஒரு இடத்துல உங்க சத்தம் கேட்கல, எங்கோ ஒரு இடத்துல உங்க தரிசனத்தை இழந்துட்டேன். எப்போவோ ரட்சிக்கப்படுறதுக்கு வழி கொடுத்துருப்பீங்க. நான் அன்னைக்கு அந்த காலத்தின் அருமையை உணராம வாசலை பூட்டிட்டேன், குருடாக்கப்பட்டு நான் தவறான வழியில வந்துட்டேன். இப்ப நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். கர்த்தர் சொல்ற, என் ஜனம், எல்லாம் கண்களை மூடுவீங்களா? இயேசுவே, இந்த வார்த்தையின்படி இவர்கள் இன்றைக்கு தன்னை தாழ்த்த பெருமையை குறித்தும் பாவத்தை குறித்தும் பேசினீர். மனத்தாழ்மை என்றால் என்ன என்பதை குறித்து விளக்கமாய் பேசினீர். எங்கள் குற்றத்தை நாங்களே ஒத்துக்கொள்ள வேண்டும். பிறர் மேல் நாங்கள் பழி போடவே கூடாது. அது எவ்வளவு பாவம், எவ்வளவு பாவம். ஆண்டவர் துக்கப்படுவார். நீ தாழ்த்து. என் ஜனம் தன்னை தாழ்த்தினால் தேசத்துக்கு சேமங்கிறார். உங்களுக்கு கொடுக்க மாட்டாராக்கா? உன் வறட்சி மாறும், தரித்திரம் மாறும், வியாதிகள் மாறும். அடுத்து கனப்படுத்துங்க. தாவீதோட தாழ்மைக்கு அடிப்படை சவுலின் மேல் இருந்த தேவனுடைய அபிஷேகத்தை கனப்படுத்தினான். ஒருவேளை சவுல் வேணா தாவீதை கொலவெறி பிடிச்சு அலைஞ்சிருக்கலாம். தாவீது அதை விரும்பலை. ஆனால் சவுல் அதற்காக ஆண்டவர் விடவும் இல்லை. நீ உன் சத்துருக்கள் மேலே கோபப்படுறத நிறுத்து, பொறாமப்படுறத நிறுத்து. துன்மார்க்கன் மேலே நீ பொறாம கொள்ளாத. நீ ஒன்றை சரிப்படுத்து. கர்த்தரை பாரு, துதிச்சுக்கிட்டே இரு, செபித்து கொண்டே இரு, தாழ்மைப்பட்டு கொண்டே இரு. கர்த்தர் உனக்கு வெற்றியை தந்தார். கையை தட்டி, கரங்களை தட்டி, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.